ஹேர் வந்து எப்பவுமே வந்து கொட்டிகிட்டே இருக்குது டாக்டர், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிகிட்டே வந்துருச்சு. ஸோ ஆனால் ஹேர் க்ரோத்தை நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஒரு ஜூஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக ஹேருக்கான இந்த ஸ்கேல்ப்பை வந்து ஹைட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு பித்தம் அதிகரித்து அதனால் வந்து முடி கொட்டுதல் இருக்கும், பாடி ஹீட் அதிகமாக இருக்கும். அவங்க இந்த ஒரு ஜூஸை கண்டிப்பாகவே எடுத்துக்கலாம். கற்றாழை, அந்த கற்றாழையோட நுங்கு பகுதி, அது கூட வெள்ளரிக்காய். ஸோ இது ரெண்டையும் வந்து நீங்கள் நல்லா தோல் சீவிடுங்க. அந்த உள்ளே இருக்கக்கூடிய கற்றாழையோட அந்த நுங்கு பகுதியை நல்லா 7 முறை வந்து நம்ம கழுவிடணும். ஸோ இது ரெண்டையும் நல்லா வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா நீங்கள் வந்து ஜூஸ் ஆக்கி எடுத்துக்கும் பொழுது அது உங்களுடைய ஹேருக்கு தேவையான ஹைட்ரேஷனை வந்து கொடுக்கும். ஸோ கற்றாழை பெஸ்ட்டான ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ப்ராசஸ்னால் வரக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றும். ஸோ இந்த ஒரு ஜூஸும் வந்து எடுத்துக்கலாம். இது கூட இளநீர் சேர்த்து எடுத்துக்கிட்டால் இன்னுமே நல்லது. இல்லை இளநீர் கிடைக்காதவங்க தேங்காய் பாலும் வந்து சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஸ்கேல்ப்புக்கான ஹைட்ரேஷன் வந்து கிடைக்கும். பொடுகு மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கிறதுனால முடி வளர்ச்சி நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். Dr. Srivarma's Magic Hair, his wellness.